அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம் மக்களே, எல்லாரும் நீங்கள் தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, கூட்டுறவு வங்கிகள் இருக்கக்கூடிய கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். அதில் குறிப்பாக விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இந்த மாதிரி அறிவிப்புகளுக்காக கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் இதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதனால எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இதனால பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக விவசாயிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பத்தி தான் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா தெளிவாகவும் பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றத துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்க்க போறது இந்த வீடியோவில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த பார்ட் 2 வீடியோல நகைக்கடன் தள்ளுபடியை பத்தியும், பார்ட் 3 வீடியோல கல்வி கடன்கள் மற்றும் மகளிர் சுய உதவி கடன்கள் தள்ளுபடியை பத்தியும் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதை பத்தி தான் அப்டேட் பண்ண போறோம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா இன்னைக்கு காலையில தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல இந்த 2026ஆம் ஆண்டிற்கான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதிலும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தமிழ்நாட்டுல பயிர் சாகுபடிக்கென குறுகிய காலன், சரிங்களா, வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025ஆம் ஆண்டு 26ஆம் இந்த வருஷத்துக்காக ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் இந்த வருஷத்துக்கு வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதோடு விவசாய பயிர்க்கடன்கள் ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல மீண்டும் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்கள் குறுகிய காலன் கடன் தேவைகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 3,000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு மூலதான கடனாக வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவர்களுக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 2021-2022ஆம் ஆண்டுல ஆட்சி அமைந்த பிறகு நிறைய சாதனைகள் பெற்றது. அதுல கிட்டத்தட்ட 12,000 கோடி பாத்தீங்கன்னாக்க ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க விவசாய கடன்கள் தள்ளுபடிக்காக. அதுல இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள அந்த தொகையெல்லாம் சேர்த்து வேளாண் பட்ஜெட் நிதிநிலையில இந்த வருஷத்துக்காக இந்த 2026ஆம் ஆண்டுக்கான 1477 கோடி விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல கடந்த காலத்துல, சரிங்களா, 2021 தான் எல்லாருமே நம்ம விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பெற்றோம். அதே போல நகைக்கடன் தள்ளுபடி பெற்றோம். இந்த மாதிரி நிறைய கடன்கள் தள்ளுபடி பெற்றோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய விவசாயிகளுக்கு மேலும் வளரணும், அதே போல பொருளாதார நிலை மேம்படணும் அப்படின்றதுக்காக விவசாயிகளுக்கு நிதிநிலை அதிகரிச்சிருக்கிறாங்க, தள்ளுபடியும் அறிவிக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது
இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான இந்த வருஷத்துக்காக 1477 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.